கேப்டன் கண்மூடி விட்டார், என் கண் திறக்க மாட்டார் என்று தெரிந்தும் கூட ஒரு முறை கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான மக்கள் அவரது இல்லத்தின் அருகே குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இயக்குனர் SP முத்துராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். வணக்கம். நான் விஜயகாந்த் சார் வச்சு ஏவியும் தயாரிச்ச தர்மதேவிங்கிற படத்தையும் கலைப்புலி தானு சார் தயாரிச்ச நல்லவன்கிற படத்தையும் இயக்கியிருக்கிறேன். ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, சிறந்த மனித மனிதர். அதுக்கும் உதவின்னு போய் கேட்டா உடனே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர். அதில் ரொம்ப குறிப்பா இருந்தோம்னா, அவர் வீட்டுக்கு யார் போனாலும் சரி உங்களை சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு தான் அனுப்புவாரு. அதுவும் குறிப்பா நம்ம ராவுத்தர்லாம் சேர்ந்து அசைவ சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வாழும் வள்ளலாராக வாழ்ந்தார்னு சொல்ல ஆசைப்படுறேன். அது போல நடிப்புல மட்டும் இல்லாம பொது வாழ்க்கையிலையும் ஒரு சேர்ந்து பொது வாழ்க்கையிலையும் அவருடைய பணி சிறப்பா இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில பல நல்ல காரியங்களை செஞ்ச பெருமை அவருக்கு உண்டு. நடிகர் சிகிச்சையெல்லாம் இப்படி சிறப்பா கொண்டு வந்ததற்கு அவரு ஒரு முக்கியமான காரணம் வந்திருக்காரு. அதே போல இன்னொரு நிகழ்ச்சியை சொல்ல ஆசைப்படுவேன். கலைஞர் அவர்கள் திரையுலகைக்கு எழுத்தாளர்கள் 50 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பொன்விழா ஒன்று ஏற்பாடு செஞ்சாரு. அதை முன்னின்று அவரே நடத்தினாரு. அந்த அந்த நிகழ்ச்சியில நானும் அவரோட பங்கு பெற்று அந்த பயணத்தில் அவரோட பணியாற்றினேன். அப்போ அவருடைய அந்த ஆளுமை அவருக்கு இருந்தது. எதையும் நினைச்சா உடனே அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் அவர்கிட்ட இருந்தது. அந்த விழாவில் பொன்விழா ஆண்டுகளுக்காக கலைஞருக்கு தங்கத்துல பேனா செஞ்சு அந்த பொன்விழாவில் அவர் பரிசா கொடுத்தாரு. அந்த விழாவை மிகச் சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்த மொழியை பார்க்கும்போது அவர் இந்த ஆளுமையை அவரிடத்துல இருந்ததுங்கிறத நான் பார்த்தேன். அவர் எல்லாரும் கேப்டன் கேப்டன் சொல்லுகிற இந்த கேப்டனுக்கு உள்ள மரியாதையோட அவர் இருந்தாரு, வாழ்ந்தாரு. அவையும் அவருடைய வாழ்க்கை நம்முடைய திரையுலகத்துல ஒரு சிறந்த நடிகரையும் சிறந்த சமூகத்தையும் மனிதனையும் உள்ள மனிதரையும் நம்ம இழந்துட்டோம். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஈகை செய்தார் என்பதை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவுக்கு செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.